57வது வார்டில் பெருங்களத்தூரில் நிற்கிறோம். இது களங்கள் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தேரியிலேருந்து வர்ற தண்ணி, இது ஸ்ரீராம் கேட்வே அந்த பகுதியிலேருந்து வர்ற தண்ணிகள் மொத்தமாகவே இந்த ஏரியில் வந்துட்டு விழுந்து இந்த ஏரி வந்து நிறைஞ்சு களங்கள் பகுதியில் வெளியில் முடிச்சூருக்கு செல்றது வழக்கம். இது பல வருஷங்களாக இந்த இடம் வந்து இப்படியே தான் இருக்குது. ஆனால் போன வருஷம்லாம் வந்து மழை அந்த ஆகாய தாமரையில் நிறைஞ்சு நலச்சங்கமே வந்துட்டு அந்த ஆகாய தாமரையை அகற்றி இந்த தண்ணியை வெளியெடுக்கிற ஒரு சூழ்நிலை. கடந்த வருடம் சோசியல் மீடியாவிலையும் செய்தி தொலைக்காட்சிகள்லையும் இது பெரிய பேசு பொருளாக இருந்தது. அப்போ பொதுப்பணித்துறையிலேருந்தும் மாநகராட்சி வந்து எல்லாம் வந்து புகைப்படம் எடுத்துட்டு விரைவில் இருந்து சரி செய்யப்படும்னு சொல்லிட்டு போனாங்களே தவிர, ஆனால் அடுத்த வருஷம் மழையும் வந்துச்சு. அடுத்த வருஷம் மழையிலையும் வந்து அதே நிலைமை தான். ரோடெல்லாம் டேமேஜ் ஆகி ஒரே ஒரு பெரிய பைப்பை போட்டு மேலே அந்த பைப்பு உடஞ்சி போச்சு. வண்டி போட்டு தண்ணி அதிகம் அரித்து தண்ணி போய் 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 அந்த இடம் வந்துட்டு ரோடெல்லாம் வந்துட்டு அரித்து பள்ளமாகி அந்த பைப்பு உடஞ்சி போச்சு. ஒரு ஒரு பெரிய பைப்பை போட்டு மேலே ஒரு 10 மூட்டை காங்கிரீட்டு போட்டு சிமெண்ட் போட்டு விட்டாங்கன்னா இது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட 5000 பேர்லேருந்து 10,000 பேர் இந்த பக்கம் குண்டுமேட்லேருந்து வண்டலூர் செல்றவங்கலேருந்து சாரங்கன் அவென்யூ, விவேக் நகர் 1, 2, கார்த்திகை நகர், எல்லா பொதுமக்கள் குண்டுமேட்டு பகுதியில் உள்ள எல்லா பொதுமக்களும் இருக்கிற பள்ளி வாகனங்கள் எல்லாமே இதன் வழியாக தான் போகும். இதில் இப்போ இருக்கிற இடம் வந்து மொத்தமாக வந்துட்டு ரோடெல்லாம் அரிச்சு போய் ஓட்டையாகி பைப் ஓட்டையாயிருக்கு. இரவு நேரத்தில் ஒரு 2 வீலரில் வந்து இதில் யாராவது விபத்து ஏற்பட்டால், அவங்க உயிர் சேதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பாவாங்க? பொதுப்பணித்துறை ஆகுமா இல்லை வந்துட்டு மாநகராட்சி இது பொறுப்பாகுமா அப்படின்றது தெரியல. எல்லா முக்கியஸ்தர்களும் இதில் பயணம் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் இதை யாருமே கண்டுக்கல. இது ஒரு பெரிய வருத்தமான விஷயம். இதை வந்துட்டு மாநகராட்சியும் துறை சார்ந்த பொதுப்பணித்துறையும் உடனடியாக வந்துட்டு இது முடிச்சூருக்கும் பெருங்களத்திற்கும் இடையில உள்ள ரோடு அப்படின்றதுனால நான் செய்வேனா நீ செய்வியா அப்படின்ற ஒரு போட்டா போட்டியில் இருக்கா, இல்லை கண்டுக்காகாம இருக்காங்களான்றது தெரியல. இந்த சாலையை வந்துட்டு போர்க்கால அடிப்படையில் இந்த பைப்பை போட்டு இந்த சாலையை செப் பண்ணிட்டு புதுப்பிக்க இல்லைன்னா நலச்சங்கத்துக்கு வந்துட்டு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நாங்களே 48 மணி நேரத்தில் இது செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம். அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா நாங்கள் செய்கிறோம். அவங்க செய்ய முடியலன்னா நாங்கள் செய்கிறோம். பல லட்சம் 62 கோடியிலேருந்து 70 கோடி ரூபா மாநகராட்சி வந்துட்டு வரி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புக்கு மட்டும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பேசிக் நீடு, முக்கிய அத்தியாவசியமான ஒரு இது, ஒரு 5000லேருந்து 10,000 பொதுமக்கள் வசிக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 15 பள்ளி பேருந்து போகுது. அந்த பள்ளி பேருந்து இந்த பக்கத்தில் வந்து நிப்பாட்டிட்டு அந்த குழந்தைங்களை வந்து ஏற்றி விடுற ஒரு அவலம். இதை எல்லாமே பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு இடத்தையும் போய் விசிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ போடுறாங்களே, இதை வந்து பார்த்துட்டு இதுக்கு வந்துட்டு ஃபோட்டோ போட்டாங்கல்ல, இப்போ இதை ஏன் சரி பண்ணல அப்படின்றது பொதுமக்களுடைய ஒரு பெரிய கோரிக்கையும் மன அழுத்தமாக இருக்குது. விரைவில் சரி செய்வாங்களா அப்படின்றது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நலச்சங்கமே இதை முன்னெடுக்கிறதுக்கு உண்டான ரெடியாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் தான் வந்துட்டு ஏரிக்குள்ளே 10 பேரை இறக்கி விட்டு ஆகாய தாமரையை கிட்டத்தட்ட 4 டன் ஆகாய தாமரையை எடுத்தோம். இப்போவும் வந்துட்டு அந்த நிலைமை தான் வந்துட்டு நீடிக்கும்னு நினைக்கிறேன்.